ஒரு நல்ல கதை கேட்பவரை புதிய உலகத்துக்குள் அழைத்து செல்லும். நீங்க ரெடியாகன்னா நாம் தொடங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 11 லேப்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சாக க்ரியேட் பண்ணோம், வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி அதுக்கான டெக்ஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் போய்ட்டு 11 லேப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். 11 லேப்ஸ் ஏஐ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். இது உங்களுக்கு 11 லேப்ஸ் ஏஐ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இதோட ஹோம் பேஜ் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆல்ரெடி நான் லாகின் பண்ணதுனால எனக்கு டைரெக்டாக போயிடுச்சு. ஸோ உங்களோட இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டைரெக்டாக ஹோம் பேஜ் வந்துடுச்சு லாகின் பண்ணதுனால. ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டோரியை வந்து சாட்ஜிபிட்டியில் போட்டு ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஒன்றும் ப்ராம்ப்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா சென்ட் மீ ஏ கிட் ஸ்டோரின்னு தமிழ்னு எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்தது, அந்த சிங்கம் அப்படின்னு பிளாப்லான்னு இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பீச்சாக வேணும் அப்படின்னும்போது நான் இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கிலீஷில் ஆல்ரெடி வாய்ஸ் இங்கே வாய்ஸ் சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி வாய்ஸ்ன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ளே பண்ணோன்னா வாய்ஸ். The thing always happens that you really believe in, and the belief in a thing makes it happen. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் தமிழ்ன்றதுனால நான் தமிழ் அப்படி வாய்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கிலீஷ் வாய்ஸ் எடுத்துக்கலாம். சார் நான் இப்போ தமிழ் வாய்ஸ் எடுத்துக்கிறேன். தமிழ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு நல்ல கதை கேட்பவரை புதிய உலகத்துக்குள் அழைத்து செல்லும். நீங்க ரெடியாகன்னா நாம் தொடங்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிறோம். எந்த மாதிரியான வாய்ஸ் உங்களுக்கு இந்த குரல் இதமாகவும் சூட் ஆகுது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலாவோட ஸ்மூத் தமிழ் நரேட்டரோட வாய்ஸ் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் மேல் வாய்ஸ் கூட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை மேல் அப்படின்னாலும் வரும். அஸ்வின் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஓகே. இப்போ நான் வந்து இந்த நிலா அவங்களோட நரேட் வாய்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஆட் டு வாய்ஸ் கொடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் ஜென்ரேட்டுன்னு கொடுத்தனா போதும். எனக்கு வந்து நான் கொடுத்த இந்த ஸ்டோரி இவங்க வாய்ஸில் ஜென்ரேட் ஆகிடும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்தான். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட என்ன டெக்ஸ்ட் வேணால் கொடுத்து அது என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். அந்த சிங்கம் மிகவும் புயல் போல அச்சுறுத்தும் வகையில் இருந்தான். ஒரு நாள் சிங்கம், ஒரு சிறிய குரங்கு, ஒரு நரி, ஒரு இதெல்லாம் ஸோ எவ்வளோ அழகாக ஒரு டெக்ஸ்ட்லேருந்து ஒரு ஸ்பீச் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதே நீங்கள் இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நரேட்டரோட இதை இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டோரியும் நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர். இப்போ ஆல்ரெடி இந்த வாய்ஸில் நான் நிலா வாய்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நிலா வாய்ஸ்லேருந்து எனக்கு வேறு வாய்ஸ் வேணும் அப்படின்னா நான் அந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு நான் வேறு இமேஜ் வேறு வாய்ஸில் கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் பண்ணி காட்டுறேன். நான் ஜஸ்ட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷில் ஒரு ஆடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட் அப்லோட் பண்ணிவிட்டு வேறு வாய்ஸ்க்கு நான் மாற்றுறேன். ஸோ ஜஸ்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் I wish I could fly like them, she whispered sadly. இது பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸில் இருக்குது. நான் வந்து வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் வேணும். ஸோ எனக்கு வந்து நிலா வாய்ஸ்லேயே ஓகே ஜென்ரேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது ஜென்ரேட் ஆகிடும். I wish I could fly like them, she whispered sadly. The birds chirped back, but Tinu, மேல் வாய்ஸில் இருந்தது ஃபீமேல் வாய்ஸில் மாறிடுச்சு. You ஓகேங்களா?
ஸோ என்னோடய இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ அதனால் இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸும், இப்போ உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறீங்க. என்ன மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும், அனிமலோட சவுண்டு அப்படி வேணும் அப்படின்னா இதோட ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனிமலோட எஃபெக்ட்ஸு எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து மியூசிக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டும் வந்து மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பீச் கொடுத்து அதை டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ஸ், இப்போ நம்ம நார்மலாக பேசுகிறத அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா, இது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய ஏஐ டூல்ஸை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.